Hello everyone, very good evening. In today's class, we'll be learning about future continuous tense. தொடர் எதிர்காலம். Future continuous tense. It is in our unit 10. Future na என்ன? எதிர்காலம். That which is going to happen in future. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை நாம் future tense-ல் இருக்கிறது என்று சொல்லலாம். Continuous, தொடர்ச்சியாக ஒரு செயலானது நடந்து கொண்டு இருக்கிறது. Verb plus ing. இதை எப்படி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, ஒரு செயலானது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் எதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்றால், அந்த வேர்புடன் ஐஎன்ஜி ஆனது சேர்க்கப்பட்டிருக்கும். ரைட் பிளஸ் ஐஎன்ஜி, ரைட்டிங். பிளே பிளஸ் ஐஎன்ஜி, பிளே. நான் விளையாடுகிறேன். ஐ பிளே ஃபுட்பால். நான் கால்பந்து விளையாடுகிறேன். இதுல நான் விளையாடிட்டே இருக்கேங்கிற மாதிரி ஏதாவது சொல்றேன்னா கிடையாது. நான் கால்பந்தை விளையாடி கொண்டு இருக்கிறேன். I am playing football. அப்படின்னா நான் இப்ப விளையாடிட்டே இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது. விளையாடிட்டே இருக்கேன், எழுதிட்டே இருக்கேங்கிறத எந்த வார்த்தை நமக்கு தெரிவிக்கிறதுனா, இந்த ஐஎன்ஜி ஆன எழுத்துக்கள் இந்த செயல் சொல்லுடன் சேர்க்கப்படும் பொழுது ஒரு செயலானது தொடர்ச்சியில் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அதற்கு பெயர் தான் ப்ரோக்ரெசிவ். அதாவது கண்டினியூஸுக்கான இன்னொரு சொல் ஆங்கிலத்தில் நாம் என்ன பயன்படுத்துவோம் என்றால் ப்ரோக்ரெசிவ். சி பிளஸ் ஐஎன்ஜி, பார்த்து கொண்டே இருக்கிறேன். இதை நான் எப்படி சொல்லலாம்? Will there be any change in letters? ஏதாவது எழுத்துக்கள்ல மாற்றம் இருக்குமா? இருக்காது. Seeing, SEEING. Whereas in this word writing, the letter E gets replaced with letter I, and only one time it is written. WRITING. ரெண்டு வாட்டி ஐயை எழுத மாட்டோம். இல்லாட்டி WRITEING அப்படின்னு எழுத மாட்டோம். இந்த ஈ ஆன எழுத்து ஐ என்ற எழுத்தால் மாற்றி எழுதப்படுகிறது. மொத்தமாக நாம் எழுதும் பொழுது WRITING என்ற எழுத்துக்களுடன் இந்த வார்த்தையை நாம் எழுதுகிறோம். Eat plus ing. Eating, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு செயலானது தொடர்ச்சியில் இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றேன். ஒரு செயல் சொல் அதுடன் ஐஎன்ஜி சேர்த்து கொண்டால் கண்டினியூஸ் ஃபார்ம். இப்போ ஆனா நீங்க கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் தானே மேம். அப்புறம் எப்படி அந்த செயலானது நடந்துட்டே இருக்க போறது அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட் பிளஸ் will be plus verb plus ing. எப்படி எழுதுவேன்? subject plus will be plus verb plus ing. I will be completing my homework. I will be completing my homework. என்னுடைய ஹோம்வொர்க்கை
நான் முடித்துக் கொண்டு இருப்பேன். ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் மை ஹோம்ஒர்க் or writing. I'll write as writing. I will be writing my homework at 7 p.m. 7 மணி அளவில், அதாவது இரவு 7 மணி அளவில் நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை எழுதி கொண்டு இருப்பேன். ஒரு செயலானது எதிர்காலத்தில் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த வார்த்தையான will be, நான் செய்து கொண்டே இருப்பேன். I will be writing, he will be writing, she will be writing, it will be raining tomorrow, நாளைக்கு மழை பெஞ்சுட்டே இருக்கும். It will be raining. You are predicting. நீங்கள் யூகித்து சொல்கிறீர்கள் இந்த மாதிரி செயலானது நடக்கும் என்று. நான் ஒரு செயலை இந்நேரத்துக்கு செய்து கொண்டே இருப்பேன் என்ற வாக்கியம்தான் இந்த உதாரணத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். My friends, என்னுடைய நண்பர்கள் will be, my friends will be practicing. My friends will be practicing for upcoming cricket match. வரப்போகின்ற கிரிக்கெட் மேட்ச்க்காக என்னுடைய நண்பர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருப்பார்கள். will be practicing for upcoming cricket match tomorrow. நாளைக்கு. நான் எப்படி சொல்றேன்? என்னுடைய நண்பர்கள். யார் பயிற்சி எடுத்துட்டு இருப்பா? பிராக்டிஸ் எடுத்துட்டு இருப்பா? நண்பர்கள். இதுதான் சப்ஜெக்ட். எடுத்துட்டே இருக்க போறாங்கிறது நமக்கு எந்த வார்த்தை தெரிவிக்குது? will be practicing. வரப்போகின்ற கிரிக்கெட் மேட்சுக்காக என்னுடைய நண்பர்கள் பயிற்சி, அதாவது ஒரு பிராக்டிஸ், நன்றாக விளையாடுவதற்காக ஒரு பயிற்சி, அதுக்கான பிராக்டிஸ் செய்து கொண்டு இருப்பார்கள். will be practicing for upcoming cricket match tomorrow. இன்னைக்கு, நாளைக்கு. ஒருவேளை இந்த நாளை என்கின்ற வார்த்தை இல்லை என்றாலும் இந்த வாக்கியமானது தொடர் எதிர்காலத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும்? இந்த will be practicing என்ற வார்த்தை ஒன்றே போதும். ஒரு செயலானது எதிர்காலத்தில் நடந்து கொண்டே இருக்கும். எதிர்காலம்னா நாளைக்கு, நாளைக்கு 10 நாள் கழிச்சு அப்படிங்கிறது கூட கிடையாது. இன்னும் சற்று நேரத்துக்கு பிறகு இருப்பது கூட எதிர்காலம் தான். anything that is to be done at a future point of time. அந்த future point of timeங்கிறது next few seconds கூட இருக்கலாம், அடுத்த 10 நிமிடத்தில் கூட இருக்கலாம், அடுத்த வாரம், அடுத்த வருடம், அடுத்த 10 ஆண்டுகளில். இது போன்ற வார்த்தைகள் அனைத்துமே எதிர்காலத்தை சம்பந்தப்பட்டுதான் சொல்லப்படுகிறது. சோ இந்த சென்டென்ஸ் ஆனது எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி பிளஸ் verb பிளஸ் ing. இதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கான வாக்கியத்தின் வடிவம். சப்ஜெக்ட் என்றால் யார் ஒரு செயலை செய்கின்றாரோ, யாரை பத்தி பேசப்படுகிறதோ. பிறகு will be plus verb plus ing. இது ஃபியூச்சர் கண்டினியூஸ். அதாவது எதிர்காலத்தில் ஒரு செயலானது நடந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவிப்பதற்காக வாக்கியமானது இப்படி எழுதப்பட்டிருக்கும். இதுவே ஒரு செயலானது நடந்து கொண்டே இருந்தது அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் மேம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் கூட பார்த்திருப்போம். அப்போ was or were plus verb plus ing. My friends were practicing for upcoming cricket match. வரப்போகின்ற கிரிக்கெட் மேட்சுக்காக என்னுடைய நண்பர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருந்தனர். இருக்க போகிறார்கள் என்று நான் சொல்லல. பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தனர். was practicing. நண்பர்கள் என்ற பொழுது பன்மை வார்த்தை இல்லையா? அதனால்
ஹெல்பிங் வேர்ப் ஆனது அதுக்கு தகுந்தவாறு பிரயோகிப்போம். இங்கு வேர் என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. ஏன் மேம் நீங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி சொல்றேன், ஆனா ஏன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி நம்ம இங்க பாக்குறோம்? ஏன் பாக்குறோம்னா, இப்ப எதிர்காலத்துல இந்த ஒரு செயலானது நடந்துட்டே இருக்க போதுன்னா அது சென்டென்ஸ் உடைய ஃபார்மேட்டை நம்ம பார்த்துட்டோம். ஏற்கனவே இதை நம்ம பார்த்து புரிஞ்சிருந்திருக்கோம். அதையும் நம்ம ஒரு வாட்டி ரீகேப் பண்ணணும் இல்லையா? நம்ம பழசு மறந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக இந்த ஒரு சிறு உதாரணத்தை இந்த சென்டென்ஸினுடைய ஃபார்மேட் பாஸ்ட் ப்ரோக்ரசிவ் எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்லி புரிய வைத்தேன். பாஸ்ட் ப்ரோக்ரசிவில் வாஸ் ஆர் வேர் என்ற வார்த்தையானது சப்ஜெக்டுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து verb plus ing, இதிலும் நாம் அதை பார்த்தோம். இந்த காமனான விஷயம், பொதுவான விஷயம் என்னவென்றால் சப்ஜெக்ட் பிளஸ் verb plus ing. அந்த verb plus ingக்கு முன்னாடி ஆம், ஆர் அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டா அது பிரசன்ட். பிரசன்ட் கண்டினியூஸ்ல ஐ எம் வாட்சிங் டிவி, நான் டிவியை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது அது தொடர் நிகழ்காலமாக மாறிவிடுகிறது. அதுவே ஐ வாஸ் வாட்சிங் டிவி, நான் டிவியை பார்த்து கொண்டு இருந்தேன், அவர்கள் விளையாடி கொண்டு இருந்தனர், they were playing அப்படி என்று சொல்லும்போது இது பாஸ்ட் கண்டினியூஸ். பிரசன்ட் கண்டினியூஸ், past continuous. At a point of time in the past, what was the action that was ongoing? ஒரு சற்று நேரத்துக்கு முன்பாக, சற்று கொஞ்ச காலத்துக்கு முன்பாக ஒரு செயலானது நடந்து கொண்டே இருந்தது என்பதை தெரிவிப்பதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். இன்றைக்கு நாம் பார்த்ததுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ், அதாவது எதிர்காலத்தில் ஒரு செயலானது நடந்து கொண்டே இருக்க போகிறது. Subject plus will be plus verb plus ing. verb plus ing இருந்தாலே செயலானது நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஆக்ஷன் இஸ் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சுலபமான ஒரு அர்த்தத்துடன் நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். ஆக்ஷன் இஸ் இன் ப்ரோக்ரஸ்னா நிகழ்காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. வாஸ் இன் ப்ரோக்ரஸ், ஆக்ஷன் வாஸ் இன் ப்ரோக்ரஸ்னா கடந்த காலத்தில் செயலானது நடந்து கொண்டே இருந்தது. ஆக்ஷன் வில் பி இன் ப்ரோக்ரஸ்னா செயலானது எதிர்காலத்தில் நடந்து கொண்டே இருக்க போகிறது என்ற அர்த்தத்தை நமக்கு தெரிவிக்கும். ஓகே, நீங்கள் இந்த உதாரணங்களை நிகழ்காலத்தில் எப்படி தொடர் நிகழ்காலம், கடந்த காலத்துல தொடர் இறந்த காலம், இதில் எப்படி ஒரு வாக்கியமானது இருக்கும் என்பதையும் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். இந்த உதாரணங்கள், இந்த இரு உதாரணங்களையும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். We'll wait for 2 minutes. You can please make note of these examples. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் சம்பந்தமாக ஒரு சிறிய வீடியோவை நாம் காணலாம். ரெக்கார்டிங் few minutes பாஸ் பண்ணிக்கலாம்.
கார்த்திக் ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல இது சம்பந்தமாக என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். The future continuous tense is formed with the word will be plus the present participle. Present participle அப்படின்னா என்னன்னா செயல் சொல் அதை பின்தொடர்ந்து ஐஎன்ஜி, அதை தான் நாம் present participle என்று சொல்கிறோம். Will be plus present participle plus that is verb plus ing. We use future continuous to say that an action will be in progress at a particular time in future. நம்ம வந்து தொடர் எதிர்காலத்தை எப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு செயலானது தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் பொழுது, அதாவது எதிர்காலத்தில் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவிப்பதற்காக நாம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நாம் அந்த வாக்கியத்தை பேசுவோம் அல்லது உபயோகிப்போம். வாட் வில் யூ பி டூயிங் அட் திஸ் டைம் டுமாரோ? நீ நாளைக்கு இத்தனை மணிக்கு என்ன பண்ணிட்டு இருப்ப? இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு கேட்கல, நேத்திக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்கல, நாளைக்குங்கிற பொழுது அது எதிர்காலம். இந்நேரத்துக்கு, அதாவது இத்தனை மணிக்கு, நாளைக்கு இந்நேரத்தில் நீ என்ன செய்து கொண்டு இருப்பாய்? வாட் வில் யூ பி டூயிங்? ஐ வில் பி டூயிங் மை ஹோம்ஒர்க். நான் என்னோட ஹோம்ஒர்க்க பண்ணிட்டு இருப்பேன், எழுதிட்டு இருப்பேன். When I go home, my little sister will be playing with her doll. நான் வீட்டுக்கு போகும் பொழுது when I go home, இந்த வாக்கியத்தை, அதாவது இந்த முதல் பாதியில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை நீங்கள் பார்த்தால் அதில் தொடர் நிகழ்காலமோ அல்லது தொடர் எதிர்காலமோ எதுவும் இல்லை. நான் வீட்டுக்கு செல்லும் பொழுது when I go home, here the verb go is in present. நான் போகும் பொழுது என்னுடைய சகோதரி தன்னுடைய பொம்மையை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டு இருப்பாள். will be playing. இந்த will beங்கிற வார்த்தை தான் ஒரு செயலானது எதிர்காலத்துல நடந்துட்டே இருக்க போறது அப்படிங்கறதையே நமக்கு தெரிவிக்கும். won't you be coming to the cricket match? நீ கிரிக்கெட் மேட்சுக்கு வந்துட்டு இருக்க மாட்டியா என்ன? won't you be coming? I hope it won't still be raining when the class finishes. நான் நினைச்சுக்கிறேன் இந்த மாதிரி, நான் I hope it won't still be raining. இன்னும் மழை பெஞ்சிட்டு இருக்காது கிளாஸ் முடியும் பொழுது. நான் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். I hope it won't still be raining. Make sentences. People, robots, young children, some animals like cheetah, blue whale, tiger. These are all the subjects that is given. The middle portion seems to be the verb that we have to use. Will be, will not be. செய்து கொண்டு இருக்கும், செய்து கொண்டு இருக்காது. Will not be. Negative, another one is positive. இந்த முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தை பாசிட்டிவ் verb. அதாவது ஒரு செயலானது எதிர்காலத்தில் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவிப்பதற்காக. will not be செய்து கொண்டு இருக்காது.
மழை பெய்து கொண்டு இருக்காது. இட் won't be raining or it will not be raining. இட் வில் நாட் பி ரெய்னிங்கிற வார்த்தை தான் won't be அப்படின்னு நம்ம சுருக்கமா எழுதுறோம். I'm just giving as an example. It will not be raining tomorrow. நாளைக்கு மழை பெய்து கொண்டு இருக்காது. It will not be raining tomorrow. It wasn't raining yesterday. நேத்திக்கு மழை பெஞ்சுட்டு இருக்கல. அத நான் எப்படி சொல்லுவேன்? It wasn't. It was not raining yesterday. நாளைக்கு மழை பெஞ்சுட்டு இருக்க போறது இல்ல. It will not be raining tomorrow. இதையே நான் எப்படி சுருக்கமா எழுதலாம்னா it won't. It won't be raining tomorrow. இதுவே நான் பாசிட்டிவா சொல்றப்போ என்னாச்சு? இட் வில் பி ரெய்னிங் டுமாரோ. இந்த நாட்ங்கிற வார்த்தை இல்லாம இருந்தது. இட் வில் பி ரெய்னிங் டுமாரோ. நாளைக்கு மழை பெஞ்சுட்டே இருக்க போகுது. இட் வில் பி இங்கேயும் என்ன இருந்திருக்கும்? வில் பி. இதுவே நடந்துட்டே நடந்துட்டு இருக்க போறது இல்ல அப்படிங்கிற பொழுது நான் என்னன்னு சொல்லுவேன்? won't. கான்ட்ராக்டட் வேர்ட் WON apostrophe T. It won't be raining tomorrow. நாளைக்கு மழை பெஞ்சுட்டு இருக்க போறது கிடையாது. Okay. This is positive and negative sentence in future continuous tense. So we have to frame sentences for the given subjects and verbs as it is given in our textbook. People will be growing old. கண்டிப்பாக மக்கள் வயதாகி கொண்டேதான் இருப்பார்கள். People robots will be carrying books to school. An imaginary sentence. ரோபோக்கள் எல்லாம் தன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போய்கொண்டு இருக்கும். ரோபோட்ஸ் வில் பி லிவிங் ஆன் தி எர்த். பூமியில் ரோபோவானது வாழ்ந்து கொண்டு இருக்கும். அப்படி எழுதுவோமா? ரோபோட்ஸ். First, I'll write the positive sentences. Next, we'll write negative sentences. Robots will be living. வசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும். Living on the earth. Young children will be carrying books to the school. சின்ன குழந்தைகள் புத்தகத்தை பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துக்கொண்டு போய்கொண்டு இருப்பார்கள். Will be going to, will be carrying, will be.
Some animals like cheetah, blue whale, and tiger. Some animals make the screen bigger and show you what I've written on the board. Just a moment. சில விலங்குகள் சிறுத்தை, ப்ளூ வேல், டைகர் போன்ற விலங்குகள் சுவாச குழாவில் பிரச்சனையுடன் அவஸ்தையுடன் இருப்பார்கள். வில் பி சஃபரிங். ஏனென்றால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய மாசு இருக்கிறது இல்லையா? நிறைய பொல்யூஷன். இந்த பொல்யூஷனால ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகல, விலங்குகளுமே பாதிக்கப்படுறது. இது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்சஸ். வில் பி என்ற எழுத்துக்களுடன் எழுதப்பட்ட வாக்கியங்கள். People will be growing old. People will be working in the farm. நிலத்தில் they will be sorry தோட்டத்தில் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் மக்கள். மக்கள் people will be working in the farms or people will be growing old. மக்கள் கண்டிப்பாக வயதாகிக் கொண்டே இருப்பார்கள். Robots will be living on the earth. ரோபோக்கள் பூமியில் வசித்துக் கொண்டே இருக்கும். சிறு மாணவர்கள் அல்லது சிறு குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். Some animals like cheetah, blue whale, tiger will be suffering from respiratory diseases. பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே subject plus will be plus verb plus ing இந்த ஃபார்மேட்ல இருந்தது. இதுவே வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி சொல்லுவோம்? பாசிட்டிவ். நெகட்டிவ்னா சப்ஜெக்ட் won't, will not உடைய கான்ட்ராக்ட் ஃபார்ம். Shall we write in negative sentences? People will not be. People won't be. Sorry, due to some network issue, got people will not be working in the farms.
மக்கள் நிலத்தில் வேலை செய்து கொண்டு இருக்க மாட்டார்கள். will not be working in the farms. Robots will not be living on the earth. பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்காது ரோபோக்கள். Robots will not be living on the earth. Young children won't be carrying books to school. புத்தகத்தை எடுத்துக்கொண்டு செல்ல மாட்டார்கள். Young children will not be carrying to school. Will not be. அதுதான் என்று நாம் எழுதலாம். இங்கும் அதே போல்தான். Robots won't be living on the earth. People won't be working in the farm. Some animals like cheetah, blue whale, and tiger won't be growing old. வயதாகிக் கொண்டே இருக்காது. That is not possible. Just as an imaginative sentence, we can write. Some animals like cheetah, blue whale, and tiger won't be suffering from respiratory diseases. சுவாச குழாவில் இந்த ஒரு வியாதியுடன் அது அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்காது. Will not be suffering from respiratory diseases. We'll write the last sentence over here. Some animals, cheetah, blue whale, and tiger won't be growing old, won't be suffering from respiratory diseases. நம் கிளாஸில் தொடர் எதிர்காலத்தில் வாக்கியமானது எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நாம் அதை எழுதலாம், எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நாம் அதை உபயோகிக்கின்றோம், இரண்டு நபர்கள் ஒரே நேரத்தில் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்கின்றார்கள் என்றால் அந்த வாக்கியம் எப்படி இருக்கும்? I will be watching TV whereas my brother will be practicing for his competition. I will be helping my mother whereas my brother will be writing his homework. ஒரே நேரத்தில் இரண்டு நபர்கள் எதிர்காலத்தில் செயலை செய்து கொண்டே இருப்பார்கள் என்ற பொழுது அந்த வாக்கியமானது எப்படி இருக்கும்? இதையெல்லாம் இந்த உதாரணங்களுடன் நாம் இன்றைக்கு பார்த்தோம். Any doubts to anyone in today's session? ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம் இன்றைய கிளாஸில். Any doubts to anyone? Please unmute and ask, or you can write in the chat box. Okay. Thinking that there are no doubts, shall end my session here.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.